ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா சென்னையிலேயே மிக மிக பழமையான ஓல்டஸ்ட் சிவன் கோயில் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆதிபுரீஸ்வரர் முதல் சுயம்பு லிங்கம் ஆனதால் இத்தல இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்றும், வாசுகி என்ற பாம்பிற்கு அருள் புரிய புற்று வடிவிலே எழுந்தருளி தன்னுள் அடக்கி கொண்டதால் படம்பக்க நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். திருவொற்றியூர் என்பது ஆதியிலே ஏற்படுத்தப்பட்ட புரம் என்பதால் ஆதிபுரம் என்றும், அந்த ஆதிபுரத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஈஸ்வரர் என்பதால் இவர் ஆதிபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது சென்னையிலேயே மிக மிக பழமையான ஒரு ஈஸ்வரன் கோயில் இதுதான். சிவன் கோயில்னா கருவறைக்கு கொஞ்சம் முன்னாடி நந்தி மண்டபமும் அதுக்கு பின்னாடி கொடிமரமும் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் கொடிமரத்துக்கும் கருவறைக்கும் மிக மிக தொலைவில் காம்பவுண்டு சுவர் ஓரமாக தனியாக வைக்கப்பட்டிருக்கு கொடிமரம். இது மிக மிக பழமையான ஒரு கோயில் என்பதை இது எடுத்து காட்டுதுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க தியாகராஜர் சன்னதி. கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. தேவார மூவர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் 44இல் திருவொற்றியூர் தலமும் ஒன்று என்ற சிறப்பை பெற்றது இந்த தலம். தொண்டை நாட்டில் தியாகராஜர் வீற்றிருக்கும் 7 சிவஸ்தலங்களில் திருவொற்றியூர் தலமும் ஒன்றாகும். இத்தலத்தில் தியாகராஜர் ஆடிய நடனம் ஆனந்த நடனம். இவர் ஆனந்த தியாகேசர் என்றும் அழைக்கப்படுகிறார். இதுதாங்க ஆதிபுரீஸ்வரர் கோயிலினுடைய கருவறைக்கு செல்லும் வழி. இத்தலத்தின் மூலவர் ஆதிபுரீஸ்வரர், தாயார் திரிபுர சுந்தரி. இத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர், திருவொற்றீஸ்வரர் ஆகிய பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தின் தல விருட்சமாக அத்தி மரமும் மகிழ மரமும் உள்ளன. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க திருவொற்றீஸ்வரர் சன்னதி. ஆதிபுரீஸ்வரரின் இன்னொரு அம்சமாக திருவொற்றீஸ்வரர் என்ற பெயரில் நமக்கு அருள் பாலிக்கிறார். கண்ணை கொள்ளை கொள்ளும் அழகிய சிற்பங்கள் ஒவ்வொரு தூணிலும் பளிச்சிடுகிறது. கருவறைக்கு உள்ள ஒவ்வொரு கற்சிலை தூண்களும் கரிய நிறங்களில் அவ்வளவு மிக சிறப்பாக இருக்குங்க. சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிட்டோம். இத்தல இறைவனான ஆதிபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு புற்றுலிங்கம் ஆவார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பௌர்ணமி அன்று மாலை மட்டுமே வெள்ளிக்கவசம் திறக்கப்பட்டு அதற்கடுத்த 2 நாட்கள் மட்டுமே இவரை முழுமையாக தரிசனம் செய்ய முடியும்.
அப்போது மட்டுமே இறைவனாருக்கு புனுகு சாம்பிராணி தைல அபிஷேகம் நடைபெறும். பின்னர் மீண்டும் அது மூடப்படும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க நந்தவனேஸ்வரர் சன்னதி. கோவிலுக்குள்ள ஒரு தனி நந்தவனத்தையே பராமரிக்கிறாங்க. அந்த நந்தவனத்துக்குள்ள ஒரு நந்தவன ஈஸ்வரர் சன்னதி மிக மிக சிறப்பான ஒரு பராமரிப்பு. இதுதாங்க பைரவருக்கான தனி சன்னதி. நந்தவனத்துக்குள்ளே ஏகாந்தமாக இருக்குது. சிறப்பான தரிசனம் கிடைச்சதுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குளக்கரையில் அரசமரமும் அதன் கீழ் நாகதேவதை சிலைகளும் மிக சிறப்பாக அருள் பாலிக்கின்றன. இந்த தலம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம். கலிய நாயனாரின் அவதார ஸ்தலம். சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்த தலம். பட்டினத்தார் பலமுறை வந்ததும் அவர் முக்தி அடைந்ததும் இங்குதான். பட்டினத்தாரின் பேய் கரும்பு இனித்த இடமும் இந்த இடம்தான். ஆதலால் அவர் முக்தி அடைந்ததும் இங்குதான். அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயில் ராஜகோபுரம் மிக மிக பழமை வாய்ந்த 5 நிலை ராஜகோபுரம் ஆகும். இது தொண்டைமான் சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது. இந்த தலத்திற்கு மட்டும் அப்பர் பெருமானின் பதிகங்கள் 5, ஞானசம்பந்தர் பதிகம் 1, சுந்தரர் பதிகங்கள் 2 என மொத்தம் 8 பதிகங்கள் உள்ளன. இந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி புகழ்பெற்ற ஒரு சிறிய சன்னதி தாங்க இந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதி. இது தாங்க வட்டப்பாறை அம்மன் சன்னதி. கண்ணகியின் அம்சமாக பக்தர்களால் நம்பப்படும் இக்கோயிலில்தான் கம்பராமாயணத்தை எழுதினார் என பக்தர்கள் நம்புகின்றனர். இக்கோயிலின் மூலவர் ஆதிபுரீஸ்வரரின் ஸ்தல விருட்சமாக உள்ளது இந்த மகிழ மரம். தல விருட்சத்திற்கென்றே தனியாக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலில் இன்னொரு தனி சிறப்பான சன்னதி இருக்குது. என்னென்னா, வேறு எந்த கோயில்லையும் பார்க்க முடியாத அதிசய ஏகபாத மூர்த்தி சன்னதி. பார்க்கவே 3 தலை ஒரே காலுடன் காட்சியளிக்கிறார். இங்கு வரும் எல்லா பக்தர்களும் இவரை தரிசிக்க தவறுவதில்லை. மிக சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிட்டோம். இதுதாங்க முருகர் சன்னதி. இது விநாயகர் சன்னதி. இது குழந்தை ஈஸ்வரர் சன்னதி. இந்த சன்னதி தாங்க வடிவுடையம்மன் கோயில் சன்னதி. ஞான சக்தியாக அம்மன் அருள்பாலிக்கிறார். தரிசனம் காண்பது ஆனந்த அனுபவம். சிறப்பான தரிசனம் கிடச்சிதுங்க. இருபத்தி 7 நட்சத்திர லிங்கங்களுக்கான தனித்தனி சன்னதிகள் இவை. அவரவர் நட்சத்திரத்திற்கு ஏற்ப இங்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு அழகான ஒரு குளத்தை நீங்கள் வெளியே இருந்து பார்க்க முடியாது. தேடிக்கிட்டு ஒரு சின்ன சந்துக்குள்ளே போனால் தான் பார்க்க முடியும். இந்த குளத்தை ஃபுல்லாக இந்த கடைகள் தாங்க மூடி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.